ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த கோவிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். எந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னோம்னா, வட திருநள்ளாறு அப்படிங்கிற அழைக்கப்படுற புளிச்சல்லூரில் இருக்கிற அகதீஸ்வரர் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த அகதீஸ்வரர் கோவிலுடைய சிறப்பு என்னென்னக்கு, சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு ஸ்தலமாக விளங்குகிறது. இது வந்து சென்னையில் இருக்கிற புளிச்சல்லூரில் அமைஞ்சிருக்கு. இது சென்னை விமான நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேயும், பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த பொலிச்சலூருங்கிற இடத்துல இந்த அகதீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த திருநள்ளாறுக்கு போக முடியாதவங்க இந்த கோவிலில் வந்து சனி பகவானுடைய சிறப்பு பரிகாரமும் பூஜைகளும் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இந்த சனியினுடைய தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து நம்ம குருக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கி அந்த பரிகாரம் என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லி எல்லா பூஜைகளையும் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோவிலோட தெருவுக்குள்ளேயே வந்துட்டோம் பாருங்கள். ஏற்ற மாதிரி தான் கோவில் தெரியுது. இந்த கோவிலுக்கு வந்து வடக்கு வாசல், கிழக்கு வாசல் 2 வாசல் இருக்குது. நான் வந்து வடக்கு வாசல் வழியாக வரேன். இந்த வடக்கு வாசல் வழியாக வரும்போதே ஃபஸ்ட்டு வந்து நாகலிங்க மரம், அந்த நாகலிங்க மரம் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். இந்த கோவிலுக்குள்ளே வந்த உடனே கோபுரம், நம்ம அகதீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே அதுக்கு பக்கத்துலேயே நவக்கிரகங்களும் இருக்குது. கால பைரவர் கோவிலும் சிலையும் வச்சுருக்காங்க. இந்த கோவிலை வந்து ராகு கேதுவோடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன்னதிக்குள்ளே அகதீஸ்வரரும் ஆனந்தவள்ளி தாயாருமாக காட்சி தராங்க. இது ஆனந்தவள்ளி. அதுக்கடுத்து சனி பகவானுடைய தனி சன்னதி. இது வந்து நம்ம கோவிலை சுற்றி வரும்போது கோமாதா கோசாலை அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு சிவன் வந்து வெளியிலையும் ஒரு சிவனை வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வடக்கு வாசல்லேருந்து இப்போ கிழக்கு வாசல் வழியாக தான் வரப்போகிறோம். இப்படி கிழக்கு வாசல் வழியாக வந்தோம்னா நம்ம எங்கே போகணுமோ அதுலேயும் ஒரு ரோடு இருக்குது, அப்படியும் போய்க்கலாம். இந்த கோவில் வந்து நட திறந்திருக்கிற டைம் வந்து காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், 4 மணிலேருந்து 8:30 வரைக்கும். சனிக்கிழமையில் மட்டும் ஒரு சனி பகவானுக்கு சிறப்பு பூஜை எல்லாமே நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. நான் சனிக்கிழமையில் நான் போகலை, மற்ற நாளைக்கு தான் நான் போயிருந்தேன். சனிக்கிழமையில் வந்து காலையில் 5:30க்கெல்லாம் நட திறந்துடுறாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும். மாலையில் 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்து வச்சுருப்பாங்கங்கிறது சொல்கிறாங்க. சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் வந்தால் ரொம்ப விசேஷமாக பூஜையெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சனி பகவானை மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் வந்து அழைக்கிறாங்க. இந்த கோவிலோட அட்ரஸும் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கிழக்கு வாசல் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது ஒரு சாய்பாபா கோவிலும் இருக்குது, அந்த பாருங்கள். இந்த அகதீஸ்வரர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேலாம் ஒரு கோவில், நம்ம பாபா கோவிலும் இருக்குது. அந்த கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.